சித்தார்த் அண்ட் சமந்தா இவங்க 2 பேரும் காதலிக்கிறதா ஒரு 2 வருடங்களா வந்து மீடியாலலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னாவே போறது, ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எல்லா இடத்துலயுமே ஒன்னா கலந்துக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து சமந்தாக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில ஹைதராபாத்ல இருந்து வர்ற ஒரு இங்கிலீஷ் மேகசின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சித்தார்த்தும் சமந்தாவும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கான காரணம் ஒன்றும் தெரியல. ஆனா சமந்தா தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களா காணப்படுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய படங்கள் கையில இருக்கிறதுனால அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுடைய மனநிலைய மாத்த போறதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து கடுப்பான நம்ம சமந்தா அவங்களோட ட்விட்டர்ல உடனடியா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க. இந்த மாதிரியான விஷயத்த இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சித்தார்த் ஒரு நல்ல மனிதர். ஏன் இந்த மாதிரி எல்லாம் என்ன தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து நீங்க பப்ளிக்கா சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம நான் பாதிக்கப்பட்டவள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கீங்க. நான் எந்த விதத்திலையும் யாராலையும் பாதிக்கப்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சித்தார்த்தும் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. 2014 வந்து அவருக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அதே மாதிரியே 2015 ஒரு உத்வேகத்தோட ஆரம்பிச்சிருக்கு. பல ஆச்சரியங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் இன்னும் அவர் காதுக்கு எட்டலையா இல்ல எட்டி சும்மா இருக்காரா அப்படிங்கிற எதுவுமே நமக்கு தெரிய வரல. சோ இந்த விஷயம் வந்து சித்தார்த்துக்கு போயிட்டு அவர் என்ன ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.